ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப தள்ளி இருக்கு, ஆடிக்கிட்டே இருக்கு. ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நேற்று வீடியோ போடலன்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. சென்னையிலேருந்து நம்ம அக்கா அபிநயா அக்காவும் கேட்டிருந்தாங்க. நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அப்படியே படுத்தாச்சு. இன்றைக்கும் ரெஸ்ட்டு தான் ஃபுல்லாகவே. அப்புறம் ஆர்டர் வரல நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு போன சாட்டர்டே லாஸ்ட்டாக நைட் க்ரீம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு தான் ப்ராடக்ட் வருது. அதனால தான் நிறைய பேருக்கு இந்த 1 வீக்காக எனக்கு க்ரீமே இல்லையா, மற்ற ப்ராடக்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது நைட் க்ரீமை தவிர. அது ரொம்ப டிமாண்ட் அதிகங்கிறனால எனக்கு அவங்க இந்த இப்படி லேட்டாக வருது. ஒரு சில டைம் மறுநாளே வந்துடுது, ஒரு சில டைம் 2-3 நாள் 4 நாள் 1 வீக் 10 நாள் அந்த மாதிரி ஆகுது. இப்போ லாஸ்ட்டு சாட்டர்டே வந்தது, இன்றைக்கி பாருங்களேன் 9 நாள் ஆச்சா. இன்னும் நாளைக்கு தான் வருது, நாளையோட 10வது நாள். அதனால் நிறைய பேருக்கு இப்போ லேட்டு. ஜூலை 12க்கு வரைக்கும் அனுப்பியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதில் 12லேயும் பாதி பேருக்கு அனுப்பலை. எல்லாருக்குமே நாளைக்கு தான் டிஸ்பேச் பண்ணணும். நாளைக்கு கழிச்சு இந்த வீக் ஃபுல்லாக டிஸ்பேச் வாரம் அந்த மாதிரி ஃபுல்லாமே லைனாக எல்லாருக்கும் கொரியர் போட்டுருவேன். வரல நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு ப்ராடக்ட் வரல, அதனால தான் அனுப்பலை. இவ்வளோ நாள் பொறுத்திங்க, இன்றைக்கி ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. இந்த வீக் ஃபுல்லாக டிஸ்பேச் தான். டெய்லியும் க்ரீம் வந்துக்கிட்டே இருக்கும், டெய்லியும் நான் அனுப்பிட்டே இருப்பேன். அப்புறம் இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கேட்டது தான். அண்ட்ராமுக்கும் ப்ரைவேட் ஏரியாவுக்கும் உடனே இமீடியட்டாக 1 டைமில் நம்மளுக்கு ரிசல்ட் தெரிகிற மாதிரி ப்ராடக்ட் நான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு ஸ்க்ரப்பு ப்ளஸ் டீடான் பேக் ரெண்டுமே எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டையும் நான் காமிச்சிடுறேன். இன்னொன்று நான் ஒன்று சொல்லிடுறேன். இது பார்லரில் நம்ம பெரிய பேக்காக வச்சுருப்போம். இவ்வளோ பெரிய பாக்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கிறது தான். குட்டி குட்டி பாக்ஸாக எங்கேயுமே கிடையாது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்படி கிராம்ஸ் கணக்கில் நான் அந்த பிரித்து எடுத்திருக்கேன். இது ஸ்க்ரப்பு பவுடர் மாதிரி ஸ்க்ரப்பை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நானே இதுக்கு முன்னாடி இது ஒன்று தான், இந்த ஒரு ப்ராடக்டில் மட்டும்தான் நான் ஸ்க்ரப்பை பவுடர் மாதிரி பார்த்துருக்கேன். இது ஸ்க்ரப்பு பவுடர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஸ்க்ரப் பண்ணணும். இது டீடான் பேக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன், பெரிய பேக்காக இருக்கும் ஸ்க்ரப்பு ப்ளஸ் அதே இதில் பேக்கும் இருக்கும். அதை பெரிய பாக்ஸை நான் பிரித்து இப்படி குட்டி குட்டி டப்பாஸில் அடைச்சி கம்ப்ளீட்டாக பிரிச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னா, எவ்வளோ இருக்கும், ஒரு 30 பாக்ஸ் இருக்கும், அவ்வளோதானே இருக்கும். 30 ஸ்க்ரப்பு 30 பேக்கு. இது வாங்கினா ரெண்டும் சேர்த்து தான் கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா ரெண்டும் ஒரே இதில் உள்ளது, ஒரே எப்படி சொல்ல ப்ரொசீஜர் ஒரே இதில் உள்ளது. இது கண்டிப்பாக இதை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இந்த பேக்கு தான் போடணும். இதையே சேர்த்து யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக ரிசல்ட் தெரியும். நம்ம இப்போ பார்லருக்கு வராங்கன்னு வைங்களேன், அண்ட்ராம் இதுக்கு இந்த மாதிரி பிளாக் ரிமூவ் பண்ணுறதுக்கு பண்ணி விடுவோம். நானும் பார்லர் தானே வச்சுருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுனால நான் பெரிய பாக்ஸை இப்படி பிரித்து நீங்கள் பெரிய பாக்ஸ் வாங்க மாட்டீங்க. 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து யார் வாங்குவா சொல்லுங்கள். அதனால் பெரிய பாக்ஸை யாருமே வாங்க மாட்டாங்க. அது போட்டு வீடியோ போட்டு வேஸ்ட்டு. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறனால தான் இப்படி நான் பிரிச்சிருக்கேன். இதோட ரேட்டு நான் சொல்லிடுறேன். 220 ரூபா. ரெண்டும் சேர்த்து 220 ரூபா. ஒன்று 110 ரூபா அப்படிங்கிறதுல மாதிரி பிரிச்சிருக்கேன். இந்த பாக்ஸ் நான் தான் வாங்கி தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். இந்த பாக்ஸ் 5 ரூபா ஒரு பாக்ஸு. இது 5 ரூபா தானே. இதுவும் 5 ரூபா, இது 6 ரூபாயோ எவ்வளோ சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. இப்போ பேரும் இல்லை, ப்ராடக்ட் பேர் இல்லை. இப்போ நான் அப்படி பிரிச்சிருக்கேன், நானே ரேட்டு சொல்கிறேன். அப்படின்னா ராஜியை நல்லா தெரிஞ்சவங்க நம்பி வாங்குவாங்க. ராஜியை நல்லா தெரிஞ்சவங்க, அப்புறம் எப்படி சொல்ல, என்னோடய எல்லா வீடியோஸும் பார்த்தவங்க, ராஜியை நம்புகிறவங்க இந்த ப்ராடக்ட்டையும் நம்புவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான். இது பவுடர் ஸ்க்ரப்பு. இதை நான் எதுக்கு இவ்வளோ நாள் போடலை தெரியுமா? நான் உங்களுக்கு இங்கே கையில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிறனால தான் வீடியோ போடாமல் இருந்தேன். ஆனால் என்னால் போடவே முடியல, ஓவர் பிஸி பார்த்துக்கோங்க. உடம்பு வேறு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறது. அதனால் மாற்றி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. வீடியோ பார்த்திங்களா, நேற்று போடலை, இன்றைக்கி ஃபுல்லாக போடலை. அதனால் அப்புறம் அக்கா கேட்டுகிட்டே இருக்காங்க சென்னையிலேருந்து, அபிநயா அக்கா, நீ எப்போ தான் வீடியோ போடுவேன், இதை நீ வீடியோ போடல நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி போட்டே ஆகணும் அப்படிங்கிறனால தான் இதை நான் சொன்னலையா பிரித்து அந்த பாக்ஸஸ் பிரித்து நான் ரேட்டையும் டிவைட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. ரெண்டும் சேர்த்து 220 ரூபா. அப்போனா ஒன்று 110 ரூபா. இப்போ இது அண்ட்ராம் ப்ரைவேட் ஏரியாவுக்கு நல்ல ரிசல்ட் தரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக அவ்வளோதான். கால் ரொம்ப எனக்கு கருப்பாக இருக்குது, கை ரொம்ப. ஆனால் மோஸ்ட்லி அண்ட்ராமுக்கு ப்ரைவேட் ஏரியாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். 1 டைம்லேயே ரிசல்ட் தெரியும். எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இந்த பவுடரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு
தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளென்சிங் மில்க் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு ஒரு வாஷ் பண்ணிக்கோங்க. கிளென்சிங் மில்க் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி கிளென்சிங் மில்க் இல்லைன்னா சோப்பு வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. குளிக்கும்போது வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்க்ரப் எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி இது பண்ணி திரும்ப ஸ்க்ரப் பண்ணி எதுக்கு பார்த்துட்ருக்கீங்க திரும்ப ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்னா உடனே ஒரே டைமில் வந்து நீங்கள் இப்படி மட்டும் பண்ணிவிட்டு விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் பண்ணுங்கள், 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் போடுங்க. இந்த பேக் போட்டு 15 நிமிஷமும் விடலாம், 20 நிமிஷமும் விடலாம், அரை மணி நேரமும் விடலாம். நம்ம டைம் பொறுத்து, நம்மளுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதை பொறுத்து. நீங்கள் இது ரெண்டையுமே எவ்வளோ ப்ராப்பராக கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்லேயே நீங்கள் பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணதுனால, நான் நிறைய டைம் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்ணால் நான் பார்த்ததுனால தான் நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். ப்ராப்பராக கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், ஃபஸ்ட் டைம்லேயே நீங்கள் ரிசல்ட் பார்ப்பீங்க. நம்ம ப்ராடக்ட் வாங்கின எல்லாருமே வந்து இன்னொன்று என்னென்னா, நம்மக்கிட்ட இது வரைக்கும் ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அக்கா, தங்கச்சி அந்த மாதிரி அப்படி சொல்லி இன்னும் ஆர்டர் போடுறாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி இங்கே பாருங்கள், நீ உங்ககிட்ட வாங்கியிருந்தாங்கல்ல, அது என்னோடய தங்கச்சி, என்னோடய ஃப்ரெண்டு, சூப்பராக ரிசல்ட் இருக்குதுன்னு சொன்னால் அதனால தான் உங்களுக்கு என்னோடய வீடியோவே பார்க்காம ஒருத்தவங்க யூஸ் பண்ணிவிட்டு சொன்னாங்கங்கிறதுக்காக என் நம்பர் வாங்கி என்கிட்ட வந்து ஆர்டர் போட்டுட்ருக்காங்க நிறைய பேர். ஒன்று மட்டும் இல்லை, நிறைய ப்ராடக்ட். நேற்று நைட்டெல்லாம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து 10 ப்ராடக்ட் மேலே எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்க வந்து என்ன மதுரை, அவங்க பேர் வந்து ஸ்ரீஜா தானே, ஒரு நிமிஷம் பின் பண்ணி வச்சுருக்கேன் அவங்கள, வாசுகி தேவி அவங்க பேர் வந்து மதுரையிலேருந்து. நேற்று நைட்டு வந்து 10 ப்ராடக்ட்டுக்கு மேலே ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்களே வந்து ஆமாம் நிறைய ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்களோட தங்கச்சி வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு சொன்னாங்க, உங்கள் ப்ராடக்டெல்லாம் ரிசல்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ஆல்ரெடி வாங்கினவங்க சொல்லி இப்போ ஆர்டர் போடுறவங்க நிறைய. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்களே அவங்களே திரும்ப வந்து 4 க்ரீமு, 5 க்ரீமு, 10 க்ரீமு அந்த மாதிரிலாம் வாங்குகிறாங்க. வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், இந்த ரிசல்ட்டு பார்த்துட்டு இப்போ வாங்குறவங்க வந்து அதிகமாக இருக்காங்க. நியூ கஸ்டமர்ஸ் விட அவங்க தான் அதிகமாக இருக்காங்க இப்போது. இந்த ஸ்க்ரப்பும் பேக்கும் வேணும்னா இது பேர் T10 பேக்கு. இது வந்து பேஸ்ட்டு அந்த இது மாதிரி பேக் மாதிரி தான் இருக்குங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து போட்டுட்டு நம்ம திரும்ப 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ ½ அன் ஹவரோ விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதை எவ்வளோ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 டைம் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நான் குவான்டிட்டி வச்சுருக்கேன், அந்தளவுக்கு தான் பிரித்து வச்சுருக்கேன். இது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் நம்பர் தரேன், வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இது ரெடியாக இருக்குது, ஒரு 30 பாக்ஸ் கிட்ட ரெடியாக இருக்குது. உடனே டிஸ்பேச் பண்ணிடலாம். நைட் க்ரீம் மட்டும்தான் நம்மக்கிட்ட டிமாண்டு. நைட் க்ரீம் மட்டும் நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா 1 வீக் to 10 days ஆகும். எப்போதுமே அப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எனக்கு ப்ராடக்ட் உடனே இப்போ வந்துட்டு, இப்போ இன்றைக்கி தான் நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க, நாளைக்கு எனக்கு நிறைய க்ரீம்ஸ் வருது அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு உடனே டிஸ்பேச் பண்ணிடுவேன். எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா உங்களுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும், அது படி தான். அதுவும் இல்லாமல் இப்போ கிட்டத்தட்ட நாளைக்கு இப்போ இந்த 1 வீக்காக எடுத்த ஆர்டரு இப்போ இருக்கணும், ரொம்ப பாரத்தை ஏற்றக்கூடாது அப்படிங்கிறனால தான் பெண்டிங் வச்சுருக்கேன். நாளைக்கு கொஞ்சம் அனுப்பணுன்னே எனக்கு ஆர்டர் எடுக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி அனுப்பிட்டோம் அப்படிங்கிறனால அதனால தான் நியூ நம்பர்ஸ்க்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன். இந்த நாளைக்கு ப்ராடக்ட் கைக்கு வந்ததும் டிஸ்பேச் பண்ணிட்டு அடுத்த ஆர்டர் எல்லாமே எடுத்துகிட்டு இருப்பேன். கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு டிஸ்பேச் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வீக் ஃபுல்லாக அனுப்பினா தான் நான் வந்து எடுத்த ஆர்டர் கம்ப்ளீட்டே பண்ண முடியும். இன்னிலேருந்து எடுக்க ஆர்டரை நெக்ஸ்ட் வீக் தான் அனுப்ப முடியும் நைட் க்ரீமை. ஏன்னா அந்த வீக் ஃபுல்லாக அனுப்புறதுக்கு நான் ஆர்டர் ரெடியாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி நைட் க்ரீமுக்கு வந்து முன்னாடியே ஆர்டர் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன்னா அந்த ஸ்டாக் வர ஆர்டர் போட்டவங்களுக்கு அனுப்புகிறேன். அதனால தான் ரொம்ப டிலே ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. எப்போ தான் வந்து நான் கரெக்டாக, அதாவது இன்றைக்கி ஆர்டர் எடுத்தது இன்றைக்கி அனுப்புகிற இது வரும்னு எனக்கு தெரியலை. கூடிய சீக்கிரம் நான் அந்த பிளான் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிடுறேன். உடனே கிடைக்கிற மாதிரி. அதுக்கு என்ன பண்ணணும், நான் வந்து நிறைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ப்ராடக்ட் வாங்கி கையில் ரெடியாக வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உடனே டிஸ்பேச் பண்ண முடியும். அது முடியாமல் தான் நான் இருந்துகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, கூடிய சீக்கிரம் நான் அதுக்கு ரெடி பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு நான் கண்டிப்பாக அதுக்கு ரெடி பண்ணுறேன். வேறு என்ன, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்டு, ஸ்கின் ஹேர் பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். லிப்ஸுக்கு வந்து ஸ்க்ரப்பு நிறையா பேர் கேட்டுட்டாங்க. நான் எதுக்கு வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன் தெரியுமா? இப்போ நம்மகிட்ட லிப் ஸ்க்ரப் இருக்குது. அந்த லிப் ஸ்க்ரப் வந்து இருக்குது, நான் வந்து அதை வீடியோ போடுறேன். அது வந்து டெய்லியுமே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டன் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரப் அது 3 பீஸ் தான் இருக்குது. இப்போது கையில் 3 பீஸ் தான் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அது வந்து ஸ்க்ரப்பு தான். ஒரு க்ரீம் இருக்குது தான் மும்பையில். அது வந்து 1 டைமே வந்து நம்ம போட்டு பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் தெரியுதுன்னு என் தம்பி சொன்னான். அதனால் அது வரதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவனை டெய்லியும் நான் கால் பண்ணி கேட்டுட்ருக்கேன். சரி, இன்னும் ஒரு குயிக்காக ரிசல்ட் இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்குமான்னு தான் தேடி நானும் பார்த்துட்ருக்கேன்.
ஸ்க்ரப் இருக்குது. நீங்கள் வாங்கி டெய்லியும் காலையில் ஈவினிங் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா ஸ்கின் அந்த பிளாக் வந்து ரிமூவ் ஆகி அந்த லைட்டன் ஆகிறது நம்மளே பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது ஒரு ஸ்க்ரப்பு 4 ஸ்க்ரப்பு வந்துச்சு, அதில் 1 எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி அதை பார்த்துட்டு ஆனால் பரவாயில்ல. நேற்று நைட்டெல்லாம் வீடியோவில் பாருங்கள் நான் லிப்ஸ்டிக்கே போடலை, இப்போ போட்டிருக்கேன், நேற்று போடலை. நல்லா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நான் வந்து லிப்ஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், பிளாக்காக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் உடனே இன்றைக்கி யூஸ் பண்ணி நாளைக்கே ரிசல்ட் பார்க்க முடியாது. ஸ்க்ரப்புங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டன் ஆகிறது தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்லலான்னு தான் வெயிட்டிங். நான் கொஞ்சம் முடிச்சுக்கிறேன், அப்புறம் மும்பைலேருந்து வரட்டும். இதையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத. அப்புறம் வேறு இன்னும் நிறைய கேட்டிருக்காங்க ஹேர் ரிமூவலுக்கு, அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நான் எதுக்கு வந்து லேட் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடலாங்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. உடனே நம்ம ப்ராடக்ட் கையில் இருக்குது, உடனே போடக்கூடாது, நம்ம பார்த்துட்டு போடணும். அதுக்காக தான் வெயிட்டிங், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் கேட்ட எல்லாமே லைனாக ஒன் பை ஒன்னாக போட்டுறேன். வேறு அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா சியூ. என் மேலே அன்போடையும் பாசத்தோடையும் பேசுகிற என்னோடய சிஸ்டர்ஸ், அக்கா, தங்கச்சி, அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஸோ மச்.